வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து. திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் வள்ளுவர். முயற்சி செய்யுங்கள், தவறல்ல. அவர்கள் திருந்த இதுவும் ஒரு வழிதான். எனக்கு கெடுதல் செய்தவரை நான் சும்மா விடமாட்டேன். சராசரிக்கும் கீழான மனிதர்களின் நிலைப்பாடு இது. எனக்கே கெடுதல் செய்தவருக்கு நான் நல்லது செய்ய வேண்டுமா? சராசரி மனிதனின் சிந்தனை. இவர் மூலம் என்னுடைய பதிவு கழிந்தது என்று நினைத்தால் ஞான நிலை. இவருக்கும் உதவி செய்ய ஏதாவது வாய்ப்பு கிடைத்தது, அவர் மனம் மாறட்டும் என்று எண்ணினால் அது இறைகுணம். அதனால்தான் மகரிஷி அவர்கள், நமக்கு எதிரிகள் இல்லை எனினும் இன்னல் புரிவோர், நமக்கு எதிரியாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவரையும் கருணையோடு வாழ்த்த கற்று தந்திருக்கிறார்கள். அதே சமயம் ஒருவரால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எனில் பதிலுக்கு பிரதிக்கிரியையில் ஈடுபடாமல் அவரை விட்டு விலகிச் செல்ல வழி தேடுங்கள். நம்மாலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமலும் பிறராலும் நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்க்கை நகர்கிறது எனில் அது சுகமான வாழ்க்கைதான். வாழ்க்கையை நகர்த்துவது என்பது ஒரு வாகனத்தை ஓட்டுவது போன்றதுதான். நீங்களும் யாரையும் இடித்து விடாமல் பிறராலும் இடிபடாமலும் கவனமாக ஓட்டுவீர்கள்தானே? நினைப்பில் கூட யாருக்கும் நன்மையே நினையுங்கள். செல்லும் இடமெல்லாம் வாழ்த்துக்களை பரப்புங்கள். மகரிஷி அவர்களின் ஈரொழுக்கு பண்பாடை, இரண்டொழுக்கு பண்பாடை, யாருக்கும் துன்பம் அளிக்காமல் துன்பப்படுவர்களுக்கு முடிந்த உதவி செய்தல் உங்கள் நடைமுறை வாழ்வானால் நீங்கள் எல்லோருக்கும் நல்லவர்தான். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி.